கட்சிகளை தமிழ்நாட்டில் அழிக்கிறதுக்குன்னே அவதாரம் எடுத்துருக்கோம். இந்த அவதாரம் நாங்க எங்களை அழிக்க மாட்டோம். அங்க நாம நினைச்சு பார்க்கணும். இந்த அம்மா அப்புறம் சட்டமன்றத்தை சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இந்த மரம் தட்டி வச்சிருக்கீங்க, அதை தட்டி எல்லாம் பார்த்தா நம்ம மாவீரன் வீரப்பனோட படத்தை பிடிச்சிருக்கு. அந்த மாநாட்டுக்கு நம்ம அந்த கட்சிக்காரங்க தட்டி வச்சது வீரப்பன் படத்தை தமிழ்நாடு கூட போட்டு வைக்கிறோம். இதுல ஜெயலலிதா சட்டமன்றம் என்ன சொல்லுதுன்னா, வீரப்பனோட படத்தை போட்டு இவங்க வச்சிருக்காங்க, அப்ப இவங்க தலைவர் இந்த மக்களை வீரப்பன் மாதிரி இருக்க சொல்றாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கிறது? வீரப்பனோட வாழ்க்கை வரலாறு இந்த மக்களுக்கு சொல்ல முடியும். இல்ல உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியுமா? இல்ல உங்க வாழ்க்கை வரலாறை பத்தி பேச முடியுமா, சொல்ல முடியுமா? 36 வருஷம் கர்நாடக காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து ஒரு தனி மனிதன் வீரவன்னியன் வீரப்பனை நேருக்கு நேர் சண்டை போட்டு நேருக்கு நேர் சுட்டுவதால கொல்ல முடியல. மோர்ல விஷம் கலந்து கொடுத்துதான் கொல்ல முடிஞ்சது. வீரப்பன் செத்து 2 நாளைக்கு பிறகுதான் வீரப்பனோட மீச மயிர கூட கொடுக்க முடிஞ்சது. இதுதானே உங்களுடைய வரலாறு, இதுதான் நீங்க செஞ்ச சாதனை. வீரப்பனை பிடிச்சது. இப்படிப்பட்ட ஒரு மாநிலம் என் சமூகத்தில் பிறந்திருக்கணும்னா நாம் படத்தை போடாம வேற எவன்டா படத்தை போடுறது? ஞான போராட்டம் எவன்பா? என் சமூகத்தோட உயிரை வந்துடுறாங்க. என்ன அந்த ஆள் எங்கேயாவது சொத்து குவிச்ச வழக்கில் இருக்காரா? இல்ல லண்டன்ல 1000 ஏக்கர் வழக்கில் ஒரு பேர் போட்டிருக்கா? கோடிக்கணக்கில் சண்டை வாங்கிட்டான் சொல்றீங்க, அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க எங்க மேல வழக்கு போறீங்க? நான் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை இருக்குது. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை குற்றவாளி நீங்க. எங்க மேல என்ன நீங்க வழக்கு போறது? இந்த போராட்டம் பண்ணப்ப நம்ம ஆளுங்க திருவண்ணாமலை போராட்டம் பண்ணப்ப வடநாட்டில இருந்து வந்த லாரிய அடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த லாரி டிரைவர் உள்ளே மாட்டிட்டு செத்துட்டான். அவங்களுக்கு எரிஞ்சத அந்த செய்தி கேட்டவுடனே ஜெயலலிதா அம்மா சொல்றாங்க, இந்த லாரி டிரைவர் செத்த செய்தி கேட்டவுடனே இரவு முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை, சொல்லனா துயரம் கொண்டேன். இப்படிப்பட்ட ஒரு கொடுமை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு வெட்கக்கேடு. அனைத்து மாநில மக்களும் கேவலமா நினைப்பாங்க தமிழ்நாட்டை. இப்படிப்பட்ட ஒரு வன்முறையாளர்களை, இந்த வன்னியர்களை, கலவரக்காரர்களை இவர்களோட அடக்காம விட மாட்டேன், ஒடுக்காம விட மாட்டேன், இவன் மோசமானவனும் அப்படின்னு சட்டம் பண்றது. நாங்க வன்முறையாளர்கள், கலவரக்காரன், ரவுடி இப்படி எல்லாம் சொன்னியம்மா. ஒரு டிரைவர் செத்து போட்டான்னு உங்களை கைது பண்ணி உள்ள வச்சாங்கல்ல, ஜெயலலிதாவை கைது பண்ணி திமுக ஆட்சியில் உள்ள வச்சப்ப தர்மபுரியில மாணவிகளை உயிரோட வச்சு கொடுத்துறாங்க. 3 பேரை பெண்கள், 3 பெண்கள் மாணவிகள் உயிரோட உள்ள வச்சு கொடுத்துறாங்க. அப்ப இந்த உபதேசம் எங்க போச்சு? அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்லையா? வெக்கப்பட மாட்டாங்களா? இந்த மாநிலத்தை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்களா? இப்பதான் எங்க என்னமோ கேவலமானவர்கள் மாறியும், நாங்க வன்முறையாளர்கள் மாறியும், நீங்க என்னமோ அன்னை தெரசாவோட மறு உருவம் மாதிரி பேசுறான். என்ன அர்த்தம் கேட்கணும்? உங்களால என்ன பாதிப்பு? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மகாமகம் வரும். மகாமகம்னா மாமங்கலம் குளம். இந்த கும்பகோணத்துல இப்ப நம்ம உத்தரப்பிரதேசத்துல கங்கையில குளிக்கிறாங்கல்ல, கும்பமேளா. அது உலகம் பூரா இந்துக்கள் குளிப்போம். அது மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் வரும். அதுல உலகம் பூரா உள்ள இந்துக்கள் கோடிக்கணக்கில் அந்த மகாமகம் குளத்தை குளிச்சா செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும்னு இந்து மதம் சொல்லி, அதனால உலகம் பூரா குளிக்க வருவாங்க. நீ என்னவா பண்ண முதலமைச்சரா இருந்தப்ப? நீ அந்த மகாமகம் குளத்துல குளிக்க வந்து உன் தோழியை குளிப்பாட்ட, உன் தோழி ஒன்ன குளிப்பாட்ட, நீங்க எப்படி குளிக்கிறீங்க பார்க்க முண்டி போய் அழிச்சுட்டு வர, காவல்துறை அடிச்சு விரட்ட, செத்தா 300 பேர் அந்த இடத்துல அப்படியே போனா செத்துட்டு. மகாமகம் குளத்தை தோண்டுனா ஒரு பணமா வருது. இந்த கொலைக்கு யார் காரணம்? 300 பேர் சத்தத்துக்கு காரணம் நீ குளிக்க வந்ததுனால தானே. நீ பிசாம போலீஸ் தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு மகாமகம் குளத்துல ஒரு இடத்துல தண்ணியை கொண்டாந்து அங்க ஊத்தி குளிக்க வேண்டியது. அங்கே
நீ ஏன் மகாமங்கலத்தை குளிக்க வந்த? நீ குளிக்க வந்ததால 300 பேர் சாப்பிடான், 300 பேர் செத்தான். இந்த கொலைக்கெல்லாம் யாரு காரணம்? நீங்க தானே. நீங்க இன்னைக்கு என்னமோ நாங்க மனுநீதி சோழனோட தங்கச்சி பேர் பேசுற. கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? உங்களுடைய அரசியல் வரலாறு என்ன? நீங்க கண்ட போராட்ட களங்கள் என்ன? நீங்க எந்தெந்த சிறைக்கு என்னென்ன போராடி இருக்கீங்க? எங்கெங்க போனீங்க? எப்படி நீங்க இந்த முதலமைச்சர் நாட்கால உட்காந்தீங்க? இது நாடே தானே. இந்த முதலமைச்சர் நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க பார்த்து எங்களை கேவலமானவன், மோசமானவன், வன்னியன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க கேட்கிறோம், வடநாட்டில இருந்து வந்த டிரைவர் சட்டத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தேன். ஏன் சொந்தக்கார மாநாட்டுக்கு வந்த 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, 2 பேர் செத்தானே, அவளுக்கு என்னமா நிதி கொடுத்த? நீ அவளுக்கு என்ன நிதி கொடுத்த? எங்க ஐயா ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாரு. அப்ப இதுவும் உயிர் தானே. அப்ப வன்னியோட உயிருக்கு மதிப்பு மரியாதை இல்லையா? தெற்க கலவரம் நடந்தா, தேவ ஜெயந்தி எப்படி கலவரம் நடந்தா, தேவர்களுக்கும் பல்லவர் நடந்தா அங்க செத்து போறவங்களுக்கு கொடுக்குறோம்ல. தேவனுக்கும் பல்லருக்கும் கலவரம் நடந்தா அந்த சாரவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு நிதி கொடுக்குறேன். இங்க மாநாட்டுக்கு வந்த கலவரம் நடந்து 2 பேர் செத்து இருக்கான் என் சமுதாயத்தை சார்ந்தவன். ஏன் இங்க கொடுக்கல? அப்ப வன்னியன்னா அவருக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. அப்ப இவ்வளவு கேவலமா நினைக்கிற ஜெயலலிதாவிற்கு வன்னிய மக்கள் ஓட்டு போட போறோமா? மான சூடு சுரங்க நமக்கு இருக்கா இல்லையா? நம்ம உடம்புல ஓடுறது வன்னிய ரத்தமா இல்லையா? அந்த கேள்விதான் கேட்போம். நம்ம உடம்புல ஓடுறது வன்னிய ரத்தமா இல்லையா? இந்த நாட்டுல ஒரு ஆடு மாடை வதைப்படுத்தினாலும் பாதுகாப்பு சட்டம், மிருக வதைப்படும் சட்டம் இருக்கு. 2 வன்னியம் செத்துருக்கான், கேள்வி இல்ல. அவன் உயிருக்கு எந்த நாதியும் இல்ல. எங்கிருந்தோ வந்த ஒரு சட்டத்துக்கு 5 லட்சம். வன்னியோட ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க. ஜெயலலிதா சொல்லுவாங்களா, கருணாநிதி சொல்லுவாங்களா? வன்னியோட ஓட்டு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது நம்ம ஓட்டு வேணும். ஆனா நம்ம ஓட்டுனா இனிக்குது, நம்ம உரிமை கட்டா கசக்குது. ஆனா நாம சொத்த சொந்தக்காரன் நிதி இல்ல, நிதி கொடுக்கல. அப்ப இது தமிழ்நாட்டில் எல்லாரும் கொடுப்பேன். இது யார் விட்டு பணம்? உங்க அப்பா விட்டு பணமா? இது அரசாங்கத்து பணம். அரசாங்கத்து பணம் எல்லாருக்கும் கொடுக்கணும். அங்க செத்த நம்ம சொந்தக்காரனுக்கு இல்லை. இதை நீங்க நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? எத்தனை பேரை சிறையில வச்சு என்ன கொடுமையும், எவ்வளவு கொடுமை. 8 மாசம் சிறையில வச்சிருந்தேன். அது சொல்லியிருப்பாங்க பேசினவங்க. 8 மாசம் சிறையில வச்சிருந்தாங்க, கவலைப்பட போறதில்லை. நான் தான் அப்பயே சொல்லிட்டேன், ஓட்டு போடும்போது சொல்லியிருக்கேன். நீங்க முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் நான் சிறையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு அப்பயே தெளிவா சொன்னேன். ஏன்னா மண்டிக்கிட்டு வாழ்ற சாதி இல்லை. நாம வாழ்ந்தால் மானத்தோடு வாழ வேண்டும், வீரத்தோடு சாக வேண்டும் நினைக்கிற சாதி. நீங்க எங்களை அடக்கணும்னா முடியுமா? நீ எங்களை அடக்கத்திலே செஞ்சுக்கலாம். இல்ல ஒரு வன்னியர் அடக்குவதற்கு ஜெயலலிதாவா? நினைச்சு பார்க்க வேண்டாமா? ஆனா இன்னைக்கு இவங்க உங்களுக்கு இந்த இலவசத்தை கொடுத்துட்டு இதை ஓட்ட வாங்குறாங்க. அவங்க தெளிவா இருக்காங்க. கருணாநிதி சரி, ஜெயலலிதாவும் சரி. என்ன காரணம்? உன்னை என்ன வேணாலும் வரலாம், உன்னை அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், கலங்கப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம், சிறையில பிடிச்சி உள்ள போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். தேர்தல் வந்தா இவங்க ரோஷன் சூடு சொல்ற கிடையாது. பொம்பளைங்களுக்கு ஓட்ட பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுடும், ஆம்பளைங்களுக்கு சாராயத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுடும்னு முடிவு இருக்கும். இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் வண்டியை சொன்ன வாழ்க, பாட்டாளி மக்கள் வச்சு வாழ்க, சாதி உணர்வோட கோஷம் போடுறீங்க. சாதி உணர்வு இருக்க வேண்டியதான். ஆனா என்னைக்கு சாதி உணர்வு இருக்கணுமோ அன்னைக்கு இருக்க மாட்டேங்குது. என்னைக்கு சாதி உணர்வு இருக்கணும்? ஓட்டு போறது. நம்ம பெண்களுக்கு சாதி வெறி வரணும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சாதி வெறி பிடிச்சவன் சொல்றோம். இங்க சாதி வெறி இல்லை, சாதி உணர்வு இல்லை. வன்னியனுக்கு சாதி உணர்வும் சாதி வெறி இருந்திருந்தா வட தமிழ்நாட்டில் 2.5 கோடி பேர் வன்னியை வாழ்ந்துட்டு இருக்கான். கருணாநிதி 5 முறை முதலமைச்சரா வர முடியுமா? எம்ஜிஆர் 3 முறை முதலமைச்சரா வர முடியுமா? இல்ல ஜெயலலிதா 3ஆம் முறை முதலமைச்சரா வர முடியுமா? வன்னியனுக்கு சாதி வெறி இருந்தா வன்னியன் தான் தொடர்ந்து முதலமைச்சரா வந்திருக்கணும். இவங்க எல்லாருக்கும் கொடி பிடிச்சு கோஷம் போட்டு ஓட்டு போற சாதியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அவன் தெளிவா இருக்கான். தேர்தல் வந்தா பணத்தை கொடுப்போம். நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவோம்? தேர்தல் திருவிழா மாதிரி ஆயிடுது. இவனும் சாராயத்தை கொடுக்குறோம், அவனும் சாராயத்தை கொடுக்குறோம். எவன் கொடுக்குறான்னு தெரியல, அவன் குடிச்சிட்டு நல்லா குடிக்கிறோம். குடிச்சிட்டு போயால விழிஞ்சா தேர்தல் கூட்டில் வந்து கேட்கறோம். நம்ம வீட்டில் இருக்க பொம்பளைல ஏன்னா அவன் அம்மா பணம் கொடுத்தான்னு சொல்லு. இவன் 2000 கொடுத்தான், 3000 கொடுத்தான்னு உடனே ஒரு தீர்ப்பு சொல்றாரு. 2000 கொடுத்தவனுக்கு 2 ஓட்டை போடு, 3000 கொடுத்தவனுக்கு 3 ஓட்டு போடு அப்படிங்கிறாரு. அந்த அம்மா கேக்குது, இன்னும் 1 ஓட்டு பாக்கி இருக்கியா அப்படின்னு.
இன்னும் ஒரு ஓட்டு பாக்கி இருக்கா? சரி, சாதி சாதி சொல்லிட்டு கிடக்கிறான் ஆளுவா, அவனுக்கு போய் தொழில் போட்டு போ. இப்படி போட்டுதான் எல்லாத்தையும் தோட்டம். இப்ப திருப்பி இந்த மாதிரி போட்டோம்னா இந்த சாதியை வாழ வைக்க இன்னும் எத்தனை தான் முடியாது. இந்த மாதிரி திருப்பி நீ ஓட்டு போட்டோம்னா நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம பெண்கள் வெளியில போக முடியாது, படிக்க போக முடியாது. நம்ம வீட்டு பிள்ளைங்க இங்க டாக்டரா, இன்ஜினியரா, நீதிபதியா வரணும், தண்ணீர் ஒதுக்கீடு கிடையாது. நம்ம வாழ்க்கையில எதுவும் வாழ முடியாது. எங்க போனாலும் அவன் தான் இருக்கான். இந்த வழக்கில் உள்ள போனா எந்த நீதிமன்றத்தை போனாலும் அவங்க தான் இருக்காங்க. நீதிபதி பார்க்கலாம், நீங்க வா வா எங்க ஆளுகளை வேலை பார்த்துட்டு இருக்கியா, நீ உள்ளே வரும், ஜாமீனே கிடையாதுங்கிறான், கட்ட தூக்கி தூக்கி அடியிலே வைக்கிறான். சரி, நீதிமன்றம் அப்படி இருக்கு. காவல் நிலையத்துக்கு போனா அங்கேயும் அங்கதான். ஏன்னா அவனுக்கு 18% இடஒதுக்கீடு இருக்கு. எல்லா இடத்தையும் அவன் தான் இருக்கான். உனக்கு என்ன இருக்கு?